அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். கடைசியா நம்ம பார்த்த பாடத்துல உது எந்தெந்த இடத்துலலாம் பருளாக மாறும், அதே நேரத்துல எந்தெந்த இடத்துல வாஜிபாகவும், அதே நேரத்துல எந்தெந்த இடத்துல முஸ்தஹப்பாக ஆகும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அந்த உதுவை முறிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். கிட்டத்தட்ட உதுவை முறிக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் 9 விஷயங்களை சொல்றாங்க. அந்த 9 விஷயங்களை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த முதலாவது விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இரு துவாரங்களிலிருந்து முன்பின் துவாரம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது முன்னாடினா அப்படின்னு சொன்னா நம்மளுடைய தக்கர், அதாவது நம்மளுடைய சிறுநீர் வெளியாகிறது. அதே நேரத்துல பின் துவாரம் அப்படின்னா நம்ம பித்தட்டில இருந்து ஏதோ ஒரு கழிவு வெளியாகிறது, இல்ல காற்று வெளியாகிறது, அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வெளியாகிறது உதுவை முறிக்கும் அப்படின்றத முதல் விஷயம் சொல்றாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரத்தம், அதே நேரத்துல வாந்தி. இந்த ரத்தம் வாந்தி ரெண்டும் வெளியேறது, அதாவது அதிகமாக வெளியேறினால் உது என்பது முறியும் அப்படின்றது சொல்றாங்க. அதே நேரத்துல காற்று பிரிவதும் உதுவை முறிக்கும் அப்படின்றது சொல்றாங்க. இப்ப இந்த ரத்தம் வெளியேறது இல்ல, இந்த ரத்தம் வெளியேறது எந்த அளவுக்கு வெளியேறுனா அந்த உது முறியும் அப்படின்றது மூணாவது விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த ரத்தம் அந்த இடத்தை விட்டு, இப்ப கையில ரத்தம் வந்துருச்சு, ஏதோ ஒரு இடத்துல அடிப்பட்ட ரத்தம் வந்துருச்சுன்னா அந்த இடத்தை விட்டு அது வலிந்து ஓடுது தெரியுமா, அந்த இடத்துல நிக்காம காஞ்சி போகாம அந்த இடத்தை விட்டு அந்த ரத்தம் வடிந்து ஓடுதுல, அப்பொழுது அந்த உது முடிஞ்சிரும் அப்படின்றது இமாம்கள் சொல்றாங்க. நாலாவது விஷயமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒருத்தர் வாந்தி எடுக்கிறாரு, வாந்தி எடுத்தாருன்னு சொன்னா ஒரு கம்மியா எடுத்தாரு அப்படின்னா அது உதுவை முறிக்காது. ஹனஃபி இமாமை பொறுத்தளவுக்கு அந்த வாந்தி எடுப்பது என்பது உதுவை முறிக்கும் அப்படின்றது சட்டம். எந்த அளவுக்கு அப்படின்னா, வாய் முழுவதும் வாந்தி எடுக்கிறது, அதாவது வாய் நிரம்பிருச்சு, வாய் நிரம்பி வாந்தி வெளியே வருது அப்படின்னா மட்டும்தான் அந்த உது முறியும் அப்படின்றத நாலாவது விஷயமா சொல்றாங்க. அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு நல்ல பூமியில சாஞ்சு தூங்குறது, உட்கார்ந்து இருக்கிறோம், செவுத்துல சாஞ்சு தூங்குறோம், அதே நேரத்துல நம்ம தூங்கிட்டு இருக்கும் பொழுது நம்மளுடைய பித்தட்டு உயர்ந்துருது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தாலும் உது என்பது முறிந்துவிடும் அப்படின்றத சொல்றாங்க. அதாவது சுயநினைவின்றி தூங்குனா மட்டும்தான் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். எப்படின்னா, சுயநினைவு இல்லாம தூங்கணும் அப்படின்னா தான் ஒரு பொருளை நம்ம எரியாம போய் சாஞ்சு தூங்கிடுவோம். அதே நேரத்துல நம்ம எரியாம நம்ம உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம், நம்மளுடைய பித்தட்டு நம்மளுடைய பின்புறம் தானா தூக்கிரும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அப்ப சுயநினைவு இல்லாமல் தூங்கி விட்டோம் அப்படின்னு சொன்னா, இதை படுத்து தூங்கிட்டோம்னாலும் உது முறிஞ்சிருந்தான், ஏன்னா பித்தட்டு உயர்ந்துருது இல்ல. அப்ப ஒரு இடத்து மேல சாஞ்சு நம்ம தூங்கிறோம்ல, அதாவது பூமியில படுத்து தூங்கினாலும் சரி, அதே நேரத்துல ஒரு செவுத்தின் மீது சாஞ்சு தூங்கினாலும் சரி, அதே நேரத்துல நம்ம தூங்கி கொண்டிருக்கும் பொழுது நம்மளுடைய பித்தட்டு உயர்ந்து விட்டாலும் சரி, உது என்பது முறிந்து விடும் அப்படின்றத சொல்றாங்க. ஆறாவது விஷயமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, மயங்கி விழுந்துட்டாரு ஒருத்தர், இப்போ நல்லா இருக்காரு, உது செஞ்சுட்டு வந்துட்டாரு, ஏதோ ஒரு காரணத்தினால அவர் மயங்கி விழுந்துட்டாரு, ஏதோ போதை காரணமாகவோ சரி, இல்ல ஏதோ அவர் சாப்பிடாம இருந்தாரு அப்படின்ற காரணத்தினாலேயோ ஏதோ ஒரு காரணத்தினால அவர் மயங்கி விழுந்துட்டாரு அப்படின்னாலும் அந்த உது என்பது முறிந்துவிடும். அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் பைத்தியம் ஆயிட்டா, நல்லா இருக்கிறாரு, அறிவாளியா இருக்கிறாரு, தொழுகிறாரு, ஓதுறாரு, சாலிஹான ஆபிதாக இருக்கிறாரு, இப்படி இருக்க ஒரு மனிதர் என்ன செய்யறாரு அப்படின்னா, ஏதோ ஒரு காரணத்தினால திடீர்னு பைத்தியம் ஆயிட்டாரு, அந்த பைத்தியம் ஆயிட்டு திடீர்னு அவருக்கு சரியாயிருச்சு அப்படின்னா அவர் மீண்டும் உது செய்யணும். உது செஞ்ச நிலையில அவர் பைத்தியம் ஆயிறாரு, மீண்டும் அவரு சரியாயிருச்சு அப்படின்னாலும் அவர் மீண்டும் உது செய்யணும். ஏன்னா பைத்தியம் ஆகிட்டா உது என்பது முறிந்துவிடும் அப்படின்றது இந்த சட்டத்தில் சொல்றாங்க. அதே நேரத்துல போதை அறிந்தினால், மது அறிந்தினாலும் சரி, ஏதோ ஒரு போதை பொருள், இன்னைக்கெல்லாம் பல போதை பொருட்கள் சமுதாயத்துல பயன்படுத்தப்படுது, அப்படிப்பட்ட போதை பொருட்களை அறிந்து விட்டால் அவர் உது செய்வது என்பது நமக்கு கடுமையாக ஆகிவிடும், ஏன்னா உது என்பது முறிந்துவிடும். அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒருத்தர் சத்தம் போட்டு வெடி சிரிப்பு சிரித்துறாரு, நம்ம ஏற்கனவே உள்ள சட்டத்துல பார்த்தோம், வெடி சிரிப்பு சிரித்துறாரு, தொழுகையில ருக்குலையோ சுஜூதுலையோ அவர் வெடி சிரிப்பு சிரிச்சிடறாரு அப்படின்னா அவருக்கு உது முறிஞ்சிரும். ஆனா சில நேரத்துல முடியாது. எப்ப அப்படின்னா, அவர் சின்ன பையனா இருக்கிறாரு, பாலிகானா தான் நமக்கு தொழுகையே கடமை ஆகும், அப்படித்தானே? அப்ப பாலிகானா, ஒரு பாலிகான ஆண் தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது அவர் வெடி சிரிப்பு சிரிச்சாரு அப்படின்னா அவருக்கு உது என்பது முறிஞ்சிரும். அதே நேரத்துல ஒரு சின்ன பையன் இருக்கிறாரு, பாலிக ஆவல இன்னும் அப்படின்ற நேரத்துல அவரு சிரிச்சிடறாரு தொழுகையில அப்படின்னா அவருக்கு உது முடியாது, ஏன்னா அவருக்கு இன்னும் தொழுகை கடமை ஆகல அப்படின்ற சட்டத்தின் அடிப்படையில் அதை சொல்றாங்க.
அதே நேரத்துல இன்னொரு என்ன சொல்றாங்க அப்படின்னா, தூக்கத்துல ஒருத்தர் சிரிச்சிடறாரு. இப்ப தொழுகையில திடீர்னு இப்ப தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது யதார்த்தமா ஒரு மயக்கம், அதாவது தூக்க மயக்கத்துல இருக்கிறாரு. அந்த தூக்க மயக்கத்துல இருக்கும் போது யதார்த்தமா அவர் வந்து சிரிச்சிடறாரு. அப்ப அப்படி அந்த நேரத்துல சிரிக்கும் பொழுது வந்து அது வந்து ஒழுவை முறிக்காது அப்படின்றத இமாம்கள் சொல்லி, இந்த ஒழுவை முறிக்கக்கூடிய விஷயங்கள் 9 விஷயங்களை சொல்லி அது எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் அது சேரும் அப்படின்றத சொல்லி முடிச்சுட்டாங்க. இப்ப ஒழு எதையெல்லாம் முறியாது, எந்தெந்த விஷயங்கள்லாம் ஒழுவை வந்து முறிக்காது அப்படின்ற விஷயங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 விஷயங்களை சொல்றாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதலாவது விஷயம் அதாவது அவருடைய ரத்தம். இந்த ஒழுவை முறிக்கக்கூடிய விஷயங்கள் அது நடக்காம இருந்தாலே ஒழு என்பது முறியாது. அது இல்லாம சில விஷயங்களை இதுல சேர்த்து சொல்றாங்க. என்ன அப்படின்னா, அதாவது ரத்தம் ஓடுது. இப்ப ரத்தம் வந்து அந்த கையிலேயே நிக்குது, அந்த இடத்த விட்டு வரிஞ்சு ஓடல அப்படின்னா அந்த ஒழு வந்து முறியாது. இரண்டாவது விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வியர்வை, உடலில் இருந்து வியர்வை வந்து வெளியாகுது. உடல் முழுவதும் வியர்வை ஆயிட்டாலும் சரி, அந்த வியர்வை என்பது நஜீஸ் அல்ல. அப்போ அந்த நேரத்துல நமக்கு ஒழு என்பது முடியாது அப்படின்றத சொல்றாங்க. அதே நேரத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு புண்ணுல இருந்து புழு வந்து வெளியாயிருச்சு. ஏதோ ஒரு புண்ணு இருக்குது, அந்த புண்ணு வந்து அழுகிருச்சு, அது சீல் சலம் வச்சிருச்சு, அதுல இருந்து புழு வெளியே வருது. அப்படின்ற நேரத்திலையும் ஒழு வந்து முடியாது அப்படின்றத சொல்றாங்க. அதே நேரத்துல ஒருத்தர் வாந்தி எடுக்கிறாரு, அவருக்கு அந்த வாந்தி வந்து வாய் நிரம்பல, கம்மியா தான் எடுக்கிறாரு, கொஞ்சோன்னு எடுத்துறாரு, அப்போ வந்து அவருக்கு ஒழு என்பது முடியாது அப்படின்றத சொல்றாங்க. அதே நேரத்துல ஒருத்தர் சளி வாந்தி எடுக்கிறாரு, சளியோட கூடிய வாந்தி எடுக்கிறாரு, அப்படின்ற நேரத்திலையும் அவருக்கு ஒழு என்பது முடியாது. அப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 7வது விஷயம், ஒருத்தர் வந்து தூங்கிடுறாரு, அதாவது கியாம்லயோ இல்ல புகவுதுலயோ ஏதோ ஒரு நிலையில ருக்கு சுஜூதுலயோ சரி, எந்த ஒரு நிலையில தொழுகையில வந்து, அதாவது அறியாமன்னு சொன்னா அவர் வந்து சுயநினைவு இல்லாம போற அளவுக்கு தூங்காம ஏதோ ஒரு சொக்கி விழுகிறதுன்னு சொல்றாங்கல்ல, அந்த அளவுக்கு தூங்கிடுறாரு அப்படின்னு சொன்னாலும் அவருக்கு வந்து ஒழு முடியாது அப்படின்றத சொல்றாங்க. 7வது விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவரு ஒழு செஞ்ச நிலையில இருக்கிறாரு, அவருக்கு வந்து பித்தட்டு உயராத நிலை அளவுக்கு அவர் வந்து தூங்குறாரு, இல்ல ஒரு பொருளின் மீது அவர் சாயாமல் தூங்குறாரு அப்படின்ற நிலையில வந்து அவருக்கு ஒழு வந்து முடியாது அப்படின்றத சொல்றாங்க. அதே நேரத்துல அவருடைய உறுப்பு, அவருடைய ஆண் உறுப்பு இருக்குது, அந்த உறுப்பை அவர் தொடராரு அப்படின்னாலும் அவருக்கு வந்து ஒழு முடியாது. அது ஆண் உறுப்பு இருக்குது அப்படின்னா அவருக்கு ஒழு முடியாது. அதே நேரத்துல என்ன சொல்றாங்க, ஒரு பெண்ணை தொட்டு விட்டால், ஒரு பெண்ணை போய் ஒரு தொற்றாரு அப்படின்னாலும் அது வந்து ஒழுவை முறிக்காது. ஷாஃபி இமாமுடைய இடத்துல வந்து பெண்ணை தொட்டால் ஒழு முறிஞ்சுவிடும். அப்ப ஹனஃபி இமாம் வந்து பெண்ணை தொட்டாலும் ஒழு முடியாது அப்படின்ற அந்த சட்டத்தை எடுக்கிறாங்க. அதே நேரத்துல இன்னும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தூக்கத்துல தள்ளாடுறாரு, தொழுகையில இருக்கிறாரு, ரொம்ப தூக்க மயக்கமா இருக்குது, ரொம்ப அன்டைம்ல தொழுகிறாரு அப்படின்னு சொன்னா அவருக்கு வந்து அந்த தூக்கத்துல வந்து தள்ளாட்டம் ஏற்படும், அந்த தொழுகையில தள்ளாட்டம் ஏற்படும். அப்படி ஏற்படும் பொழுது அந்த ஒழு வந்து முடியாது அப்படின்னு இந்த 10 விஷயங்களை சொல்லி முடிக்கிறாங்க. அப்ப இத்தனை ஒழு முறியக்கூடிய விஷயங்கள், முறிக்காத விஷயங்கள் என்று இத்தனை விஷயங்களை இமாம்கள் நமக்கு சொல்லி தந்துட்டாங்க. இமாம்களுடைய வேலை நமக்கு சட்டத்தை அறிவித்து தருவதும் அவர்கள் நமக்கு எத்தி வைப்பதும் தான் அவங்களுடைய வேலை. அப்ப அதை நம் பின்பற்றுவது என்பது நம்முடைய கடமையாக இருக்கின்றது இல்லை. அப்போ ஃபிக்ஹ் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகுத்து கொடுத்த அத்தனை விஷயங்களையும் தான் இந்த ஃபிக்ஹாக இமாம்கள் வந்து வடிவமைத்து வச்சிருக்கிறாங்க. அந்த ஃபிக்ஹுகளை எல்லாம் நாம் பின்பற்றி நாம் வாழ்ந்து அதன்படி முழுமையாக வாழ்ந்து இறக்கும் பொழுது கலிமா லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை முடிந்தவர்களாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.